ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங். வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக போயின்னு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு 1.5 வருஷமாக இந்த வேலையை பண்ணின்னு இருக்கோம். இப்போ பண்ணல, ஒரு 1.5 வருஷமாக இந்த பிரியாணி வேலையை பண்ணின்னு இருக்கோம். முதல்ல மாஸ்டர் வந்தார். மாஸ்டர் வச்சு தான் பண்ணின்னு இருந்தேன். ஒரு 6-7 மாதம் பண்ணார். கூட கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கினேன். இப்போ நானே தான் பண்ணுறேன். அவர் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. பீஃப் பிரியாணிலாம் சொல்லலை. பீஃப் பிரியாணி ஒரு 2 மாதமாக தான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ பீஃப் பிரியாணியை எல்லாமே அதில் என்ன மசாலா போடலாம், எவ்வளோ இஞ்சி போடலாம், எவ்வளோ பூண்டு போடலாம், எல்லாமே என்னோடய டிசிஷனில் தான் இப்போது எல்லாமே பண்ணின்னு இருக்கேன். இப்போது நானும் நிறைய இடத்துல பீஃப் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேன். பீஃப் பிரியாணி தான் நானும் சாப்பிடுவேன். நான் பீஃப் பிரியாணி பிரியர் தான். இப்போ ஒரு தரமான ஒரு பீஃப் பிரியாணியை ஒரு டேஸ்ட்டில் நான் குத்துன்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் பிரியாணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. தரமாக இருக்குது. மசாலாவும் சரி, மசாலா இல்லைன்னு குறை சொல்ல முடியாது, ரைஸு குறை சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. இப்போ டைமிங் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சென்னை பிரியாணி ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்போ முதல்ல வீடியோ போட முடியல ஒரு 1.5 வருஷமாக. இப்போ 2 மாதமாக தான் போட்டுனுக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். ஏன்னா நம்மக்கிட்ட 2 பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். இந்த வீடியோவை பாருங்கள். தினமும் ஒரு ஒரிஜினலாக பிரியாணி எப்படி செய்ய முடியும் அப்படின்றத நான் தினமும் வீடியோ போடுறேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நேரில் சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா இல்லைனா நல்லா விட சொல்லுங்கள். ஆனால் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.